இப்போ ஒரு ஹீரோன்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு தான் அதிகமாக சம்பளம் கொடுப்பாங்க, ஹீரோயினுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு தான் மாஸ். என்னதான் ஹீரோ மாஸாக இருந்தாலும் அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயின் அந்த லாங்குவேஜில் மட்டும் இல்லாமல் பல லாங்குவேஜில் நடிப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க எந்த மொழி படத்தில் நடிக்கிறாங்களோ அந்த மொழி அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். ஆனால் ஒரு ஹீரோவால் அப்படியெல்லாம் நடிக்க முடியாது. இப்படி பார்த்தா ஹீரோவை விட ஹீரோயின் தான் அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அதிகம் சம்பளம் வாங்குற டாப் 10 ஹீரோயின்ஸ் யாரெல்லாம்னு இப்போ பார்க்கலாம். டாப் 10th பொசிஷனில் இருக்க ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா. இவங்க 30 lakhs சம்பளமாக வாங்குறாங்கங்க. இவங்களோட முக்கியமான படங்கள்னு பார்த்தா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஜீவா, வெள்ளைக்காரதுரை, காக்கி சட்டை போன்ற படங்கள் இவங்களுக்கு முக்கியமான படங்களாக இருந்திருக்கு. இவங்களோட இண்டஸ்ட்ரி தமிழ் அண்ட் தெலுங்கு. 9th பொசிஷனில் அமலா பால் இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 40 to 50 லட்சம் வரைக்கும் சம்பளமாக வாங்குறாங்கங்க. இவங்களோட முக்கியமான படங்கள்னு பார்த்தா மைனா, தெய்வ திருமகள், வேலையில்லா பட்டதாரி, பசங்க 2 போன்ற படங்கள் இவங்களுக்கு முக்கியமான படங்களாக இருந்திருக்கு. இவங்களோட இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா தமிழ், மலையாளம் அண்ட் தெலுங்கு. 8th பொசிஷனில் ஹன்சிகா மோத்வானி இருக்காங்க. இவங்க 70 lakhs சம்பளமாக வாங்குறாங்க. இவங்களோட முக்கியமான படங்கள் ஓகே ஓகே, ரோமியோ ஜூலியட், மனிதன் போன்ற படங்கள் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான படங்களாக இருந்திருக்குங்க. இவங்களோட இண்டஸ்ட்ரி தமிழ், ஹிந்தி அண்ட் தெலுங்கு. 7th பொசிஷனில் நம்ம காஜல் அகர்வால் இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 75 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் சம்பளமாக வாங்குறாங்க. இவங்களோட முக்கியமான படங்கள்னு பார்த்தா துப்பாக்கி, மாரி, மாற்றான், ஆர்யா 2, மகதீரா போன்ற படங்கள் இவங்களோட கேரியரில் ரொம்பவே முக்கியமான படங்களாக இருந்திருக்கு. இவங்க இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. 6th பொசிஷனில் நம்ம சமந்தா இருக்காங்க. இவங்க 80 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் சம்பளமாக வாங்குறாங்க. இவங்களோட முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தா தங்கமகன், ஈகா, மனம், அஞ்சான், கத்தி, தெரி, 24 போன்ற படங்கள் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான படங்களாக இருந்திருக்கு. இவங்க இண்டஸ்ட்ரி தமிழ் அண்ட் தெலுங்குங்க. 5th பொசிஷனில் நம்ம தமன்னா இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குறாங்கங்க. இவங்களோட முக்கியமான படங்கள்னு பார்த்தா ஹாப்பி டேஸ், 100% லவ், சிறுத்தை, ஆனந்த தாண்டவம், தோழா, பாகுபலி த பிகினிங் போன்ற படங்கள் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான படங்களாக அமைஞ்சிருக்கு. இவங்களோட இண்டஸ்ட்ரி தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. 4வது இடத்துல நம்ம ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க. இவங்க 1.5 கோடி சம்பளமாக வாங்குறாங்கங்க. இவங்களோட படங்கள்னு பார்த்தா பூஜை, ஹோ மை ஃப்ரெண்ட், 7ஆம் அறிவு, வெல்கம் பேக், சிறந்துடு போன்ற படங்கள் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான படங்களாக இருந்திருக்கு. இவங்களோட இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. 3வது இடத்துல த்ரிஷா கிருஷ்ணன் இருக்காங்க. இவங்க 1 to 1.5 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குறாங்க. இவங்க நடித்த படங்கள்னா கணக்கே இல்லை. அதில் கொஞ்சம் படம் அப்படின்னு பார்த்தா லேசா லேசா, கில்லி, அபியும் நானும், தூங்காவனம் போன்ற படங்கள் இவங்களோட கேரியரில் ரொம்பவே முக்கியமான படமாக இருந்திருக்குங்க. இவங்க என்னென்ன இண்டஸ்ட்ரியிலலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இவங்க ரொம்பவே ஃபேமஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறவங்க அனுஷ்கா ஷெட்டி. இவங்க 1.5 to 1.25 கோடி, அதாவது 1.5 to 1.75 crores வரைக்கும் இவங்க சம்பளமாக வாங்குறாங்கங்க. இவங்களோட முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தா தெய்வ திருமகள், சிங்கம், லிங்கா, என்ன இருந்தால், பாகுபலி த பிகினிங் போன்ற படங்கள் இவங்களோட கேரியரில் ரொம்பவே முக்கியமான படங்களாக இருந்திருக்குங்க. இவங்களோட இண்டஸ்ட்ரி தமிழ் அண்ட் தெலுங்கு. முதல் இடத்துல இருக்கிறவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம நயன்தாரா தான். இவங்க 2 to 2.5 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குறாங்க. இவங்களோட முக்கியமான படங்கள்னு பார்த்தா நானூறு ரவுடி தான், சந்திரமுகி, பில்லா, பாஸ் என்கிற பாஸ்கரன், ராஜா ராணி, தனி ஒருவன் போன்ற படங்கள் இவங்களோட கேரியரில் ரொம்பவே முக்கியமான படங்களாக இருந்திருக்கு. இவங்க இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடா அண்ட் தெலுங்கு, இப்படி 4 மொழிகளில் இவங்க ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸாக வலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கோலிவுட் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கண்டென்ட் பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே தெரிகிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்ஸையும் பண்ணிடுங்க.